அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு ஹோம் மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி மோஸ்ட் ரெக்வெஸ்டட் எக்லெஸ் மில்லட் ப்ரௌனி எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப பேர் என்கிட்ட ஷேர் பண்ண சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு வழியாக இன்றைக்கி அந்த ரெசிபி என்னன்னு சொல்லி பார்த்துருவோம். எப்பவும் போல் எல்லாத்தையுமே நான் எடை போட்டு தான் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பட்டர் எடை போட்டு எடுத்துக்கலாம். நம்ம முட்டை யூஸ் பண்ணி செய்கிற ப்ரௌனிக்கு பட்டர் கொஞ்சம் கூட போயிடுச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நல்லா தான் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி எக்லெஸ்லாம் செய்யும் போது பட்டர்லாம் நீங்கள் சரியான அளவில் எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் பேக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப விழுவிழுண்டு அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரியாக ஒரு ப்ராப்பரான ஒரு டெக்ஸ்சரோடு நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நீங்கள் அளவு எல்லாமே கொஞ்சம் பார்த்து கரெக்டான அளவில் எடுத்துக்கோங்க. நான் இன்ஷால்லா இதோட அளவுகள் எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஆட் பண்ணி வைக்கிறேன். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு 25 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கூட குறைவாக இருக்கலாம் வழக்கம் போல். இது வந்துட்டு 26 கிராமில் இருக்குது இந்த பட்டரு. அப்புறம் நிறைய பேர் ரெசிபி கேட்குறத விட என்ன பட்டர் யூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் அமுல் அப்படி இல்லைனா மில்கி மிஸ்ட் எனக்கு என்ன கிடைக்குதோ நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். இது ரொம்ப ரிப்பீட்டடாக கேட்குறதால நான் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம இதில் காம்பவுண்ட் சாக்லேட் நம்ம அளந்து எடுத்துக்கலாம். நான் இப்போதைக்கு ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது மாடே காம்பவுண்ட் தான். டார்க் காம்பவுண்ட் வந்துட்டு ஒரு 80 கிராம் கிட்ட எடுத்துக்கலாம். இதில் சரியாக ஒரு 82 கிராம் கிட்ட வந்திருக்கு. இப்போ நம்ம இந்த பட்டரையும் சாக்லேட்டையும் நம்ம டபுள் பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் எப்போவுமே அப்படியே அடுப்பில் வச்சு தான் கிண்டுவேன். இது ரொம்ப குட்டி பவுலாக இருக்கிறதால அதுக்கேற்ற மாதிரியான சைஸில் என்கிட்ட பாட்டு இல்லை. அதனால் இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் நல்லா சுடு தண்ணியை வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த பவுலை வச்சு விட்டுட்டேன். அது நல்லாவே அப்படியே மெல்ட்டாகி கிடச்சிரும். இந்த நேரத்தில் நம்ம மற்ற பொருள் எல்லாத்தையுமே நம்ம அளந்து எடுத்துக்கலாம். இப்போ நாம் முட்டைக்கு பதிலாக எந்த பொருள் யூஸ் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாக்ஸ் சீட் தான். இந்த ஃப்ளாக்ஸ் சீட்லாம் வேண்டாம், இதுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லி கேட்டிங்கன்னா நல்ல கெட்டியான தயிர் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் தயிர் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். அது எனக்கு அந்தளவுக்கு நல்ல ஃபஜ்ஜியான ப்ரௌனி வந்து கிடைக்கல. எனக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக கிடச்சிது. நான் சேலுக்கு யூஸ் பண்ணுறது மட்டும்தான் நான் இப்போ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ஃப்ளாக்ஸ் சீட் சரியாக ஒரு 10 கிராம் கிட்ட எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அளந்து வச்சுருக்க அந்த ஃப்ளாக்ஸ் சீடை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் சும்மா கொஞ்ச நேரம் ஊற வச்சா போதும். ஊற வச்சுட்டு நல்லா இது ஒரு திக்கான பேஸ்ட்டை நம்ம அரைச்சிட்டு வந்துடுவோம். இப்போ நம்மளோட பட்டர் அண்ட் சாக்லேட் நல்லாவே மெல்ட்டாகி வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த சாக்லேட்டு கட்டிகள் எதுவுமே இல்லாமல் நல்லாவே கரைஞ்சி வந்துடும். இப்போ அடுத்ததான் நம்ம மற்ற பொருட்கள் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த வெயிட் மிஷினோட லிங்க் நிறைய பேர் கேட்டிங்க இல்லையா, நான் லாஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம ஸ்வீட்னஸ்க்காக ஜாகரி பவுடர் தான் ஆட் பண்ண போகிறோம். நான் வழக்கமாக அந்த ப்ரௌனிக்கு எல்லாத்துக்குமே இந்த ஜாகரி பவுடர் ஆட் பண்ணி தான் செய்கிறேன். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக ரொம்ப சூப்பர் ஃபஜ்ஜியாக கிடைக்கிது. அப்படியே உங்களுக்கு இந்த ஜாகரி பவுடர் கிடைக்கலன்னா நீங்கள் ப்ரௌன் சுகர் கூட ட்ரை பண்ணுங்கள். 1/4 கிலோ அளவு ப்ரௌனிக்கு சரியாக ஒரு 80 கிராம் அளவுக்கு ஜாகரி பவுடர் நம்மளுக்கு சரியாக இருக்கும். இப்போ இது கூடவே நம்ம நல்லா ஊற வச்சு அரைச்சிருந்தா அந்த ஃப்ளாக்ஸீட் பேஸ்ட்டையுமே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை மூடி அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஜாகரி பவுடர், இந்த ஃப்ளாக்ஸ் சீட் பேஸ்ட் எல்லாத்தையுமே நல்லா இந்த மாதிரி ஒன்று போல் கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம முட்டையும் சர்க்கரையும் எப்படி நம்ம பீட் பண்ணி எடுப்போம் அதே போல் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நாம் சேர்த்துருந்த அந்த ஜாகரி பவுடர் நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். அப்படி உங்ககிட்ட கண்டென்ஸ்டு மில்க் இல்லைன்னா நல்லா திக்காக காய்ச்சி ஆற வச்சுருந்த பாலை ஒரு 20 கிராம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இப்போதைக்கு இந்த ரீசெண்டாக இந்த மில்கி மிஸ்ட் கண்டென்ஸ்டு மில்க் தான் யூஸ் பண்ணுறேன். ரொம்ப நல்லாயிருக்கு. வேணும்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு 23 கிராம் அளவுக்கு இருக்குது. ஓகேவா, கொஞ்சம் கூட குறைவாக எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கிராம்ஸ் கூடவாக எடுக்கிறதால தான் நம்மளோட லாஸ்ட்டாக நம்ம எடை போடையில் வெயிட்டுமே நம்மளுக்கு கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிது. இப்போ இந்த மாதிரி நல்லா ஒன்றா கலந்து எடுத்துக்கோங்க.
இன்றைக்கி நான் எந்த மில்லட் யூஸ் பண்ணி ப்ரௌனி செஞ்சு காமிக்க போகிறேன்னா, இந்த ராகி மாவு தான். ஏன்னா இதுதான் ரொம்ப ஈஸியாக நம்மளுக்கு கடையில் வந்து ரெடிமேடாகவே கிடச்சிரும். மற்ற மாவுனா நம்மளாக ரெடி பண்ணுறது போல் இருக்கும். அது ஒரு பெரிய வேலை இல்லையா? ஸோ அதை நான் எப்போயாவது ஆர்டர் வந்தால் மட்டும் தான் நான் செய்வேன். இது நான் நீங்கள் எல்லோரும் கேட்டிங்கன்னு சொல்லி நான் வீடியோக்காக செய்கிறதால நான் ராகி மாவுலேயே செய்கிறேன். ராகி மாவு சரியாக ஒரு 60 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். இது கூடவே கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம கஸ்டமர்ஸ் நம்மக்கிட்ட க்ளூட்டன் ஃப்ரீயாக ப்ரௌனி கேட்டாங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி செய்யலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளவர் மாவுக்கு பதிலாக கோதுமை மாவை அதே அளவில் நீங்கள் எடை போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாவை இந்த மாதிரி நல்லா சலிச்சு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஃபைனலாக நம்ம இப்போ இதை கட் அண்ட் ஃபுல் மெத்தடில் இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஜென்டிலாக பொறுமையாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வழக்கம் போல் வீடியோ ரொம்ப பெருசாக போயிடக்கூடாதுன்னு ரொம்ப ஸ்பீடாக தான் நான் காமிச்சிருக்கேனே. அவ்வளோதான், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. நம்ம இப்போ இதை பேக் பண்ண வச்சுருவோம்னு நினைக்கையில தான் ஒரு முக்கியமான பொருளே நான் மறந்துட்டேன், கொக்கோ பவுடர். ஸோ நான் அதையுமே எடை போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். சரியாக ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். ஃபைனலாக இப்போ இந்த கொக்கோ பவுடரையுமே இந்த பேட்டர் கூட நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது 1, 2 மறந்து போயிருந்தால் நம்ம முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது. எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு சில வாட்டி இந்த மாதிரி சொதப்பல்கள்லாம் நடந்துடும். ஃபைனலாக ஞாபகம் வந்ததால் சரி, இல்லைன்னா ஒரு மாதிரியாக அந்த ஃப்ளேவர் இல்லாமல் தானே நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஏதாவது செய்கிறோம், புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறோன்னா முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி எக்லெஸ் ப்ரௌனிலாம் ரொம்ப ரேராக தான் ஆர்டர் வருமா, ஸோ நானுமே மறந்துட்டேன். அப்புறமா நம்மளோட சூப்பர் ஹிட்டான இந்த எக்லெஸ் ப்ரௌனி ரெசிபி இன்னுமே நிறைய ஹோம் பேக்கர்ஸ் எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ் அதை ட்ரை பண்ணி ரொம்ப சூப்பராக வருதுன்னு சொல்லி ஃபீட்பேக் கொடுத்துட்டே இருக்கீங்க. நான் ஒன் பை ஒன்னாக எல்லாரோட அந்த பிக்சர்ஸுமே நான் வந்து கம்யூனிட்டி டேப்பில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இன்ஷால்லாஹ் யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணி வைக்கிறேன். இப்போ சரியாக ஒரு 1/4 கிலோ அளவில் பேக் பண்ணுற டின்னு எடுத்துகிட்டு அதில் நம்ம பார்ச்மெண்ட் பேப்பர்லாம் வச்சு இந்த ப்ரௌனி பேட்டரை நம்ம சேர்த்துக்கலாம். ப்ரௌனி பேட்டர் சேர்த்துட்டு அதை அப்படியே விட்டுறாமல் இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு பேக் ஆகி வரையில் நல்லா அழகான ஒரு கிரிங்கிள் டாப்புமே கிடைக்கும். இதுக்கு மேலே டாப்பிங்க்கும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான நட்ஸ் அந்த மாதிரி உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சும்மா இந்த மாதிரி முந்திரியை தான் ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கிறேன். இப்போ சரியாக ஒரு 180 டிகிரியில் ஒரு 25 நிமிஷத்துக்கு நம்ம இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ மேலே பார்த்தீங்கனாலே தெரியும், ரொம்ப அழகான ஒரு கிரிங்கிள் டாப் ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள். இது நல்லா ஆறுனதுக்கப்புறமா நான் கட் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருந்த அந்த டிப்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட்டர் மட்டும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப விழுவிழுன்னு போயிடும். அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அளவு எல்லாமே சரியாக சேர்த்து இன்ஷால்லாஹ் இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ப்ரௌனி பீஸ் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ சூப்பர் ஃபஜ்ஜியாக வந்திருக்குதுன்ட்டு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ முடியுது. இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஹோம்மேட் டைப்ஸ் இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.